இப்போ திடீர்னு ஒரு வக்கரமாக்கி விட்டாங்க. வக்கரமானோன்னா என்னாச்சுன்னா, திடீர்னு ஃபாஸ்ட் ஒர்க்கிங் இந்த 6 மாசத்துக்குள்ள லாபத்தை அதிகம் பண்ண போறாரு. நீங்கள் எடுத்து வைக்கும் ஒரு படி, அந்த படி வெற்றி படி. நடக்காததை நடத்தி வைப்பவன் தான் சனி. அதனாலதான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என்னோட ஃபேவரட் விஷயம் என்ன சொல்லுங்க, சனியினுடைய வக்கரம். சனினா இந்த உலகத்துல ஒரே பிராண்டு யார், பிராண்ட் அம்பாசிடர் யார், நான் தான். சனியினுடைய புகழை உலகம் ஃபுல்லா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். நம்ம ரெட்ரோ தான் உலகம் ஃபுல்லா இந்த வார்த்தை கொண்டு போய் சேர்த்தது. அவ்வகையிலே ஜூலை 27ஆம் தேதி சனி வக்கரமாக போகிறார் மீன ராசியிலே. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யாருக்கெல்லாம் செல்வ வளங்கள் வரப்போகிறது, யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போக போறீங்க, ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் தரும் 3 ஜாக்பாட் என்ன? ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 12 ராசியிலேயே சனியால ரொம்ப பெட்டர்மெண்டான பலன்களை அனுபவித்தவர் யாரு? நீங்க தான். காரணம், 11ஆம் இடத்திலே சனி பகவான் லாபசனியாக இருக்கிறார். லாபசனி சார், இது ஏதாவது சொல்லிட போறேன் சார், விடுங்க சார், ராம்ஜி சார் ப்ளீஸ் விட்டுருங்க. 11ஆம் இடத்துல சனி, அந்த சனி இந்த சனிங்கிறீங்க, கையில காசையே பார்க்க முடியலையே. காரணம் ஏன்னா சனி இஸ் ஏ ஸ்லோ காட். அவர் 2.5 வருஷமா இப்போதான் மார்ச்சில் வந்தார். பொறுமையாக அந்த எந்தங்கள்லாம் லாபம் எடுத்து கொடுக்கலாம், நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணீங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு இருந்தார். இப்போ திடீர்னு ஒரு வக்கரமாக்கி விட்டாங்க. வக்கரமானோன்னா என்னாச்சுன்னா, திடீர்னு ஃபாஸ்ட் ஒர்க்கிங் 2x 4x மாதிரி 8x மோடில் இப்போ சனி ஒர்க் பண்ண போகிறார். எப்படி ஒர்க் பண்ண போகிறார்? இந்த 6 மாதத்துக்குள்ள லாபத்தை அதிகம் பண்ண போகிறார். நண்பர்களே, லாபத்தை அதிகம் பண்ணுறது தான் முதல் ஜாக்பாட். எப்படி லாபம் அதிகமாகும் சொல்லுங்கள்? சும்மானா லாபம் அதிகமாகிடுமா? இப்போ லாபம் அதிகமாகணும்னா ஒரு ப்ராடக்டில் ஏதாவது ஒரு சேஞ்ச் வரணும், ஒரு குவாலிட்டி வரணும், அல்லது ப்ரொடக்ஷன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும், ஏதோ ஒன்று வரணும்ல. அதை சனி பகவான் தருவார். நான் புதுசாக ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன் சார், அது செல் ஆகுமான்னு தெரியல. புதுசாக சேனல் ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் சார், அது ஓடுமான்னு தெரியல. நம்ம நினைப்போம் இல்லையா, நம்ம எல்லாரும் பண்ணுற பிஸ்னஸில் என்ன பண்ணுவோம், இப்போ ரியல் எஸ்டேட்காரங்க இருக்காங்க, புதுசாக ஒரு இடம் போட்டிருக்கேன், லே அவுட் போட்டிருக்கேன், செல் ஆகுமான்னு தெரியல. நீங்கள் எடுத்து வைக்கும் ஒரு படி, அந்த படி வெற்றி படி. இது ஒன்று போதாதா? சனி பகவான் நமக்கு பிளஸ் பண்ணுறாரு, பண்ணல, அதெல்லாம் அப்புறம் சார். எனக்கு காசு பண்ணவே வேணாம், நானே உழைச்சி நானே சம்பாதிச்சுக்கிறேன். ஆனால் நான் எடுக்கிற முயற்சி வெற்றி பெறணும். நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தா ஒரு கால் கூட வர மாட்டேங்குது சார், எவனுமே புக் பண்ண மாட்டேங்கிறான். உண்மையிலேயே பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா, எல்லாம் வாங்கி போட்டிருக்கேன் சார், கடை சும்மாவே இருக்குது, கிளைண்ட்டே வரல. அதுதான் பெரிய வேதனை நண்பர்களே. நம்ம கடை பிஸியாக இருக்கணும். நம்ம சும்மா சொல்லுவாங்க எல்லாரும், காலையில் எழுந்திரிச்சு ஒரே டயர்டாக இருக்குது சார், ஒரே வேதனையாக இருக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுலாம் ஆனால் மனசுக்குள்ளே சந்தோஷப்படுவாங்க, நம்ம கடையில் எவ்வளோ கூட்டம் பார்த்தியா அப்படின்னு. அதுதான் இந்த 11ஆம் இடத்து சனி தரும் பலன். உங்களை பிஸியாகவே வச்சிருப்பார். இதில் எல்லாத்தையும் ஒரு சூப்பரான விஷயம், உங்கள் மாமனார் உங்கள்கிட்ட இனிமேல் நல்லா பழக போகிறார். யார்? சரி சரி விடுங்க, இனிமேல் பழகுவார். அவர் உங்களுக்கு நல்லது பண்ணுவார், ஏதாவது பணம் தருவார், வரலாம். ஸோ நான் பேசும்போதெல்லாம் உங்களுக்கு தோணுது, சார் சும்மா இருங்க சார், அதெல்லாம் நடக்க போகிறதில்ல. நடக்காததை நடத்தி வைப்பவன் தான் சனி. அதனால தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். அது ஏன் சொல்றதுன்னா, நடக்கிறதுல இருந்து வர்றது பெரிய விஷயம் இல்லை சார். நடக்காததை கும்பிலும் நான் கொஞ்சம் கரப்பேன்கிற மாதிரி தான், நடக்காததே நடத்தி வைப்பேன் தான். நம்ம மாமனார்ட்டெல்லாம் பணம் நமக்கு வாங்கி தருவார். வெரி குட். ஸோ இப்போ 11ஆம் இடத்திலிருந்து 5ஐ பார்க்கிறார். 5 என்ன, புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் சனி. புத்திரஸ்தானம்னா IVF IUI பண்ணி கூட எனக்கு குழந்தை பிறக்கல சார், பாடாப்பட்டேன், குழந்தை இல்லாமல் இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டேன். சில பேருக்கு சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் சார், பட்டா சிட்டா எல்லாம் கரெக்டாக இருக்குது சார், ஆனால் அந்த சொத்து விற்க மாட்டேங்குது. நிறைய பேரோட பிரச்சனை என்னன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு சொத்து நிலுவையில் இருக்குது, வழக்கில் இருக்குது. கவலையே படாதீங்க, இனிமேல் அந்த சொத்து வித்துரும், சொத்துடைய வேல்யூ அதிகமாகிடும். சில பேருக்கு தான் சார் ராசி. நான் 300 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு இடம் வாங்கினேன் சார், பக்கத்தில் ஒரு பிரிட்ஜ் கட்டி விட்டாங்க, இப்போ 3000 ரூபா போகுது சார். இவனுக்கு மட்டும் வாங்குறதெல்லாம் ப்ளஸில் போகுது, நம்ம வாங்குற இடம் பக்கத்தில் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதுதான் அந்த நேரம். ரிஷபராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகும் நேரம். இதனால் வரைக்கும் நீங்கள் டெவலப் ஆகலை, இப்போ நீங்கள் வாங்குற இடம் வளர்ந்துருச்சு. அது மாதிரி குழந்தை விஷயத்துக்கும் சரி, வாழ்க்கையில் நம்ம எதெல்லாம் சின்ன விஷயம் நினைக்கிறோமோ அதெல்லாம் பெரிய விஷயம். குழந்தெல்லாம் ஒரு விஷயமா சார் நினச்சிருப்பீங்க, ஆனால் அதுக்கு போய் இப்போது நம்ம டாக்டருங்கள்ட்ட போய், முன்னெல்லாம் பச்சை பயிர் சாப்பிடு, மொச்சக்கொட்டை சாப்பிடுன்னு சொல்லிட்டு இந்த டாக்டருக்கு தான் இப்போ என்ன சொல்லுவாங்க, ஒரே கோ ஃபார் IVF. எடுத்த உடனே ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் IVFல உட்கார வச்சிடறாங்க. இப்போல்லாம் யாரையாவது ப்ளஸ் பண்ணால் கூட, மடத்துக்கு ஆசிரமத்துக்கு வர்றவங்கள்ட்ட நான் எப்படி ப்ளஸ் பண்ணுறேன்னா, சீக்கிரமே நல்ல டாக்டர் கிடைக்க கிடவுது, அப்படி தான் ப்ளஸ் பண்ண வேண்டியிருக்கு. 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது டாக்டரே வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன், சனி பகவான் திருப்பார்வை அவர் பார்க்குறாரு 5ஆம் இடத்தை. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். போங்க, லீவ் போட்டு கம்பெனிக்கு விட்டுட்டு நேராக போகிறீங்க, செகண்ட் ஹனிமூனை கொண்டாடுறீங்க, போயிட்டு திரும்பி வரும்போது சனி பகவான் ப்ளஸ் பண்ணிடுவார். அதுதான் சனி ஸ்டைல், அது மாதிரி பண்ணுவார். அடுத்து 8 பார்க்குறார்.
8ங்கிறது என்ன? ஆயுசு. 8ங்கிறது சொத்து. 8ங்கிறது வழக்கு. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். நிறைய பேருக்கு வழக்கு எஃப்ஐஆர் வர வேண்டிய கேஸ் தருது அப்படிங்கிற மாதிரி. அது கூட சரியாயிடும். காரணம் என்ன அப்படின்னா, உங்க பக்கம் நியாயம் இருந்தா சனி பகவான் நீதிமான், உங்களுக்கான நியாயத்தை வாங்கி தருவார். ரிஷபராசிக்காரர்கள் சூப்பரா இருக்க போறீங்க, பிரமாதம். அப்புறம் என்ன, கம்பெனி பிச்சுக்கிட்டு ஓட போகுது. முதல் ஜாக்பாட் பிசினஸ் பிஸியாக போறீங்க. 2வது ஜாக்பாட் குழந்தை. 3வது ஜாக்பாட் வழக்கில் வெற்றி. கலக்க போறீங்க. 100க்கு 98 மார்க். பிரமாதம். பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி பகவான் வக்கரத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கிறோம். சனி மீனத்திலே வக்கரமாகிறார். பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயம் என்ன? சனி குருவினுடைய வீட்டில் இருப்பதால் பொதுவாகவே சனி பகவான் உங்களுக்கு கெடுதல்களை செய்ய போவதில்லை. ஏன்னா குருவுடைய வீட்டில் சென்ற எந்த கிரகமும் சுப கிரகமாக மாறப்போகிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, அந்த சனி என்ன பண்றார்? மீனத்தில் இருந்து 3, 7, 10 நிறைய இடங்களை பார்க்கிறார். அது அப்புறம் இப்போ முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, இந்த சனி 3ஆம் இடத்தை பார்க்கிறது. 3ஆம் இடம் என்பது என்ன? சனி பகவானுடைய ரிஷபத்தை பார்க்கிறார். காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், அதை பார்க்கிறார். அதே மாதிரி காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், அதாவது சனி பகவான் பொதுவாகவே எல்லாருக்கும் தனத்தையும் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை வாங்கி தரக்கூடிய அம்சத்தை தருகிறார். 9ஆம் இடமாகப்பட்ட காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் பொதுவாகவே சனி பகவான் எல்லோருக்கும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்களை தரார். அதாவது ஒரு தொழில் போயிட்டு இருக்கு, திடீர்னு டவுன் ஆயிடுச்சு, இப்படி போயிடுச்சு, நல்லா மேலே போயிட்டு இருந்த கர்வு அப்படி கீழே போயிடுச்சு. இப்போ இதை சரி பண்ணால் என்ன பண்ணுவோம்? திடீர்னு டிராஸ்டிக்காக ஒரு மேஜிக் நடந்தால் தான் உண்டு. இந்த கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் நல்லபடியாக போனால் என்ன பண்ணோம்? திடீர்னு ஏதாவது ஒரு ஏறுமுகம் வரணும். என்ன செய்யறது? சனி 9 பார்த்து அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்றாரு. திடீர்னு ஒரு பெரிய இன்வெஸ்டர் நமக்கு மூலதனம் கொடுக்குறாரு, நம்ம கம்பெனியோட வேல்யூ அதிகமாயிடுச்சு போன்ற நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். கடை முழுக போகிற நிலைமையில இருந்து சார் திடீர்னு ஒருத்தர் கை கொடுத்து காப்பாற்றினார். அதெல்லாம் இப்போ தான் நடக்குது. சனி பகவான் 9 பார்க்குறார். இதெல்லாம் சும்மாவே சனி செய்வார். இவர் வக்கரம் பெற்று செய்யும் போது என்ன ஆகும்னா, நிறைய பேருக்கு ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. வக்கரம்னா என்ன அர்த்தம்னா, நெகட்டிவ்னு எடுத்துக்கிறீங்க. நெகட்டிவ் கிடையாது. வக்கரம்னா ஃபாஸ்ட்னு எடுத்துக்கணும் பொருள். 2x 4x 6x இப்படி தான் பார்த்துக்கணும். அப்போ என்ன ஆகுது? சனி பகவான் வேகப்படுத்துகிறார் நம்மளுடைய வேலையை. அப்போ வேகமாக என்ன பண்ணுறார்? 2ஆம் இடத்தை பார்த்து டக்கு 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 டக்குன்னு பணம் டெய்லி ரன்னிங் பண்ணி கொடுத்துட்டே இருக்கார். அதை வச்சுக்கோ, சாப்பிடு, வச்சுக்கோ. அடுத்த 6ஆம் இடத்தை பார்த்து கடனை டக்கு டக்குன்னு அடைக்கிறார். இந்த உங்க முடிஞ்சது, கிளம்பு, அடுத்து கிரெடிட் கார்டு நீ வா, இந்த மாதத்தோட கிளம்பு, நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கடனாக சார்ட் அவுட் பண்ணுவார். நண்பர்களே, இதை பார்க்கும்போது பெரிய விஷயம் மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சிறுதுளி பெருவெள்ளம்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கும் பொழுது இந்த 6 மாதத்தில் மொத்த கடனை அடைச்சி முடிச்சிருப்பீங்க. அடுத்து 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை பார்ப்பதால் என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக, நான் இப்போ தான் சார் இன்ட்ரோடை பண்ணி பார்த்தேன், எனக்கு 2-3 ரூட் தெரிஞ்சுது, நான் திரும்ப கோலில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், நான் பெட்ரோலியம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், என் லக்கு அது கரெக்டாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது, சில சூட்சுமங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அது மூலிமா நீங்கள் டக்கு உங்களுக்கு என்னமோ அது ஒர்க் அவுட் ஆகுது, மற்றவங்க பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். சனி 9ஐ பார்க்கும் பொழுது போட்ட பணத்துலேருந்து பர்சன்டேஜ் ப்ராஃபிட், சில பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எடுப்பீங்க, இன்ட்ரோடேயில் எடுப்பீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் எடுப்பீங்க, போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரியான 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சகல சௌபாகியங்களையும் சனி பகவான் தருகிறார். இந்த சனி மட்டும்தான் சொல்றதை செய்யக்கூடிய கடவுள். அதனால தான் என்ன சொல்கிறோம்? சனி கொடுத்தால் எவர் தடுப்பாருங்கிற காரணம் என்னென்னா, அவர் சொல்வதை செய்வார். ஆனால் இந்த தடவை வக்ரம் பெற்ற சனி பகவான் சொல்லாததையும் செய்வார். ஏன்னா 2ஆம் இடத்தை அவர் காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது எல்லாரும் படிக்க போகிறோம். படிப்பு தான் வாழ்க்கையில் சொத்து. நிறைய பேருக்கு இது புரியறதில்லை. நம்ம வாழ்க்கையில் எதை நம்ம சொத்துன்னு நினச்சிக்கிறோம்? வேகமாக ஒர்க் பண்ணுறது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, வேர்வை சிந்த ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் தான் ஸ்கோர்னு நினச்சிக்கிறோம். சத்தியமாக கிடையாது நண்பர்களே. உண்மையில் என்னென்னா, நல்லா படித்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம யோசித்து கம்பெனி டெவலப் பண்ணுறது தான் பெரிய விஷயம். நம்ம கம்பெனியை ஏஐ மிஷின் எல்லாமே ஆப்ரேட் பண்ணலாம். நிறைய பேர் ஏஐ மிஷின் என்ன பண்ணலாம்? ஆப்ரேட் பண்ணலாம் நம்ம வேலைகளை. ஆனால் அந்த கற்பனையை காண்றது யாரு? நம்ம ஹியூமன். அந்த 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது எதிர்கால திட்டமிடல். நீங்கள் டிசைனராக இருக்கீங்க, மேனுஃபேக்சரிங்கில் இருக்கீங்களா, ரொம்ப நல்ல நேரம். எதிர்கால திட்டமிடல், பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, நல்ல நேரம், சூப்பராக பிளான் பண்ணுவீங்க. அடுத்த 2 வருஷத்தில் நம்ம கம்பெனி எப்படி இருக்கணும் எல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. ஸோ அப்போது நீங்கள் இந்த சனிப்பயிற்சியை பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ண என்ன செய்யணும்? நேராக அகத்தீஸ்வரர் கோயில் போங்க. சென்னையில் இருக்கிறவங்க பொலிச்சலூர் போயிட்டு அங்கே இருக்கிற சனி பகவானை பார்க்கலாம். திருநள்ளாறு போகிறவங்க அங்கே போயிட்டு அன்னதானம் பண்ணுங்கள். அங்கே போயிட்டு நல்லெண்ணெய் தானம் பண்ணுங்கள். அது குச்சனூர் போங்க. சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்தல், பிரேத சம்ஸ்காரம், இறந்து போனவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸ்ரீமடத்தில் நாங்கள்லாம் 525 பேருக்கு மேலே பிரேத சம்ஸ்காரம் பண்ணியாச்சு. அது மாதிரி இறந்து போன ஒரு உயிருக்கு உதவி செய்யுங்க. அது பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். இறந்து போன மனிதர்களுக்கு உதவி செய்யுங்க. ஆக சனி பகவானுக்கு நீங்கள் எத்தனை தடவை சங்கடம் இருக்கும் சனி பகவானை மங்கள் பொங்கும் மனம் வைத்து, அதெல்லாம் அப்புறம். சனி பகவான் பிராக்டிக்கல் காட்.
சக மனிதனுக்கு உதவி செஞ்சால் சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிக்கும். இதான் முக்கியமான விஷயம். வேணும் இப்போ நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் இருக்க போகிறீர்கள். சனியுடைய வக்கரம் பரிபூர்ணமாக சகல சௌபாகியங்களும் தரப்போகிறது. நிறைய பேர் சந்திக்க விரும்புபவர்கள் ராம்ஜியை எப்படி சந்திக்கிறது, கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். நேராக வாங்க, என்னை பாருங்க, ஸ்ரீமடத்தில் விஷ்ணுமாயாவை பார்த்துட்டு போங்க. பிரச்சனைகள்லேருந்து விடுதலை பெறுவீர்கள். ராம்ஜி சுவாமிகள் அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.